வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா அனைவருக்கும் வீக்கெண்ட் நல்வாழ்த்துக்கள். இந்த வீக்கெண்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்களா, இது சின்ன வெங்காயம் பெரிய சைஸில் இருக்குது. சரிங்களா, சின்ன வெங்காயம் இது அரௌண்ட் 1 kg வந்து இதை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து காஞ்ச மிளகா, இது கொத்தமல்லி, இது புளி, இது வந்து பூண்டு. இது எல்லாமே வச்சு ஒரு அட்டகாசமான ஒரு நம்ம ரத்தத்தை வந்து உடம்புல இருக்க ரத்தத்தை சுத்திகரிக்கிறது. அந்த என்ன சொல்கிறது, அந்த பிளட் வெசல்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட் பிளட் செல்ஸு எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த பாக்டீரியாஸு எல்லாமே சுத்தமாக வந்து நம்ம உடம்புலேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிடும் இந்த சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் டெய்லி காலையில் ஒன்று சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இவ்வளோ சின்ன வெங்காயம் சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு பாருங்கள். கூடவே இதில் என்ன இருக்குது, பூண்டு இருக்குது. பூண்டோட அலிசன் வந்து நமக்கு வந்து இந்த கேன்சர்லாம் வராமல் தடுக்கும். சரிங்களா, ஸோ நம்ம இதை வச்சு ஒரு அட்டகாசமான ஆனியன் சட்னி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை வச்சு இது எல்லாமே சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆனியன் வேகிறதுக்கு தேவையான கல் உப்பு, இந்த சட்னிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்தாச்சு. வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இனிமேல் வந்து இதை ஒரு 5 நிமிஷம் இல்லை 5 to 10 minutes நல்லா இதை க்ளோஸ் பண்ணி வதக்கிடலாம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆனியன் எல்லாமே பார்த்திங்களா நல்லா கிளாஸி பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னமும் வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை வச்சிடலாம். அது வரைக்கும் நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா, இதில் இன்னொரு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்னென்னு நான் அரைக்கும்போது சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் தண்ணியே சேர்க்கலை. அதே மாதிரி அரைக்கும் போதும் தண்ணி இல்லாமல் தான் இதை அரைக்கணும். சரிங்களா, தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 நாளைக்கு வராது. ஸோ தண்ணி சேர்க்காமல் முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிக்கலாம். ஓகேவா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம சட்னி அரைச்சிட்டு எப்படி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னியில் 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இதுதான் நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது வந்து சட்னியோட டேஸ்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி எவ்வளோ சுட சுட சூப்பராக ஆவி பறக்க இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சுடுது. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிடலாம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சட்னி வந்து நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இது பொரிஞ்ச உடனே அந்த சட்னியில் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தாளித்த எண்ணெயை அப்படியே இந்த கடுகு உளுத்தம் பருப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம இப்போ கிளறி விட்டுறலாம். பாருங்கள், அவ்வளோதான். கிளறி இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நல்லா இந்த எண்ணெய் வந்து இந்த சட்னியோட மிக்ஸ் ஆகிடும். இப்போ சப்பாத்தியோட இது எப்படி வச்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி வந்து இந்த இது வந்து ரெடி ஆகிடுச்சு. சட்னி வந்து இப்போ தயாராகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப் டாடா, பை பை, டேக் கேர்.